உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது இப்போ பாருங்கள், தொகுதி வரையறை இதை பற்றி தெரியாதவங்கெல்லாம் எம்பி கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு யார்? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ராஜா எத்தனை 1,75,000 கோடி அழுத்தி நம்ம நாட்டு மக்களை காலி பண்ண ஒரு மனிதர் அவர் பேசுகிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க. எதில்? ஊழலில், திருட்டுத்தனம் பண்ணுறதில்ல, விஞ்ஞான ரீதியாக எல்லா மக்களை ஏமாத்துறதில்ல. அதுக்கு தான் இவங்கெல்லாம். அதனால் இப்போ புதுசாக கூடின அந்த கூட்டத்தை பற்றி கிண்டல் அடிக்கிறாங்க. சரி, அது போட்டோம். இப்போ பொதுமக்களுடைய வாய்ஸு கிட்டத்தட்ட வந்துருச்சு. எந்த தேர்தல் வந்தாலும் விசில் தான். தனிப்பட்ட முறையில் இனிமேல் எந்த கட்சியும் அதாவது என்ன சொல்லலாம், தமிழக வெற்றி கழகத்தின் கூட தான் கூட்டு சேர்ந்து தான் இனிமேல் ஆட்சி அமைக்கும். அது எந்த கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு. எல்லா அலுவலகங்கள்லேயும் பொதுமக்களை மதிக்கிறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மக்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. லஞ்சம் வாங்கின வட்டாட்சியரையே 50,000 லஞ்சம் வாங்கினவனை பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த அரசு யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். மக்களுக்கு பயன் பெறக்கூடிய வகையில் தான் அவங்க நடந்துக்கணும். ஒரு அதிகாரிகள் தன்னுடைய வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யணும். அதிகமான சொத்து சேர்த்துனா அவங்க மேலே சட்டம் பாயும். அப்போ எல்லாமே கரெக்டாக இப்போ போயிட்டு இருக்கும்போது சில பேர் கண்டிப்பாக அதை கெடுக்கிறதுக்குன்னு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான். இப்போ பொதுமக்கள் இனிமேல் தைரியமாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது, இந்த ஆஃபீஸில் இப்படி இருக்காங்க, இந்த ஆஃபீஸில் இப்படி இருக்காங்க. ஒரு பத்திரம் பதிகிறதுக்கு பத்திரம் எழுதுகிறவங்க காசு கேட்குறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ நேரடியாக ரிஜிஸ்டர் நம்மகிட்ட பேச போகிறதில்ல. ஒரு எழுத்துக்கூலி பத்திரம் எழுதுகிறாரு அப்படின்னா அவருக்கு கூலி 1000, 2000, 3000 அது ஒரு ரேட்டு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்கும்போது நீங்கள் கொடுக்காதுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய எழுத்துக்கூலியை மட்டும் வாங்குங்க. ஆஃபீஸுக்குன்னு பணம் கேட்டிங்கன்னா நாங்கள் தரமாட்டோன்னு அத்தனை பேர் சொல்லுங்கள். இதில் இந்த இல்லீகலாக பதிவு பண்ணுறவங்க தான் இதில். இல்லீகலாக பதிவு பண்ணுறவங்கள சட்டம் பார்த்துக்கும். ஆக தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நமது கடமை. புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவருடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம். இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சித் தலைவர் நாம வாழ்க. வணக்கம்.